ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு நிறைய பேர் கூட்டமாக போவாங்க இல்லையா? அது மாதிரி போயிருக்கும் போது ஒரு பெண்மணி கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், எந்த அறிவிப்பும் இல்லாமல் போலீஸ்காரங்கள்ட்ட ப்ராப்பராக சொல்லாமல் அல்லு அர்ஜுன் அவர்கள் திடீர்னு உள்ளே வந்துட்டார். படத்தில் தான் வந்து புஷ்பராஜை கைது பண்ணி உள்ளே வைக்க முடியல அப்படின்ற மாதிரி இதில் புஷ்பராஜாவே தன்னை நினச்சிக்கிட்டு கையில் காப்பி கப்பு வச்சிருக்காரு, டீ குடிக்கிறாரு. அவங்க அப்பா போய் ஃபஸ்ட்டு போய் உட்கார்றாரு. ஃபஸ்ட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுறா, அப்புறம் என் பையனை அரெஸ்ட் பண்ணுறா அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த சைடில் பார்த்தா என்ன எங்கள் அல்லு அர்ஜுனே ஜெயிலில் வச்சிட்டிங்களா? ஆனால் இதை தாண்டி யோசிச்சு பார்த்தா அந்த படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்தியா ஃபுல்லாக அல்லு அர்ஜுன் கைது, இது புஷ்பா 2க்காக தான் பண்ணாங்களான்ற ஒரு டவுட் எனக்கு வருது. அல்லு அர்ஜுன் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 கிலோமீட்டர் தாண்டியும் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி உள்ளே குதிச்சு போக முடியும்? எப்படி இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அவர் வந்தது தப்பு, அங்கே அந்த பெண் இறந்தது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சம்பவம். இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு நடிகரை போய் இவ்வளோ தேடி அந்த காவல்துறை அதிகாரிகள் யாராவது வந்தார்ல, கூட வந்தவர் யாரையாவது அரெஸ்ட் பண்ணலாம்ல, இவரை போய் அரெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது வந்துட்டு முழுக்க ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் தான். வட இந்தியாவில் வந்துட்டு ஒரு பாட்னால யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா, இத்தனை லட்சம் பேர் வந்து நின்றுட்டு இருக்கான், வந்து பார்க்குறான் அப்படின்னா, அல்லு அர்ஜுனுக்கு அந்தளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அல்லு அர்ஜுன் அந்த ஃபார்முலாவை எதுவும் கையில் எடுக்கிறாரோ, அந்த மாதிரி பண்ணி தான் அரசியலுக்கு வர்றதுக்கு ஐடியா இருக்கோ. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த அல்லு அர்ஜுன் வேற, புஷ்பாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனே வேற. இவ்வளோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அப்பாட்டக்கரையெல்லாம் ஜோப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் அழகாக வந்துட்டு போய் அரெஸ்ட் ஆகி திருப்பி வெளியில் வராருங்கிறத அந்த மக்கள் வேணால் நம்பலாம், மேபி ரசிகர்கள்ன்ற மாதிரி. மற்ற மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னாங்க, இவ்வளோ எல்லாம் தாண்டி உண்மையிலேயே அவரை வந்துட்டு சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு நைட் அவர் இருந்தாருன்னு வைங்களேன், என்ன பிரச்சனை? பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு படம் வந்துச்சுன்னா அது 1000 கோடி 3 நாள் அடித்தாலுமே ப்ரொமோஷனை என்னெல்லாம் பண்ணுறான்னு பாரு. நீ என்ன பண்ணுற? Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. சின்ன வயசில் சரியாக படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க் கம்மியாயிடுச்சு, மார்க் கம்மியாயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டு பையனை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பையன் எப்படி படிக்கிறான் பாரு, எவ்வளோ சூப்பராக மார்க் வாங்குறான் பாரு, நீ என்ன மார்க் வாங்குற அப்படின்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க. அது மாதிரி இந்த பக்கம் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருப்பா, அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு பாரு அவ்வளோ அழகாக ஸ்கூலுக்கு கரெக்டாக டைம் போய் கரெக்டாக படித்து இன்றைக்கி பாரு எவ்வளோ மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருக்கா, நீ எப்போவும் இப்படி தான் இருக்க, நான் மாதிரி உன்னை வந்து உனக்கு எதுவுமே பாக்கெட் பண்ணியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் அது அப்படியே வந்து இப்போ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு படம் வந்துச்சுன்னா அது 1000 கோடி 3 நாள் அடித்தாலுமே ப்ரொமோஷனை என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாரு, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பேசிடு. அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ப்ரொமோஷனுக்குலாம் வரமாட்டாருங்க, ஒரு ஆடியோ லான்ச் வச்சிங்கன்னா வந்து பேசுவார். அதை தாண்டி ப்ரொமோஷனாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி யாராவது ஒரு கொடி பிடிச்சி இந்த படத்தின் மேலே விமர்சனம், இந்த படம் வந்து ரொம்ப தப்பான படம், இந்த படம் வந்து எங்களை வந்துட்டு ரொம்ப புண்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ரொமோஷனாக மாறும். இல்லைன்னா ஏதோ ஒரு பழைய கேஸ் வந்து அவர் மேலே வந்து அது வந்து ரிட்டைன் ஆகி திரும்ப வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொமோஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பக்கம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2ன்னு ஒரு படம், அந்த படம் ஆல்ரெடி வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. அதுவும் வட இந்தியாவில் வேற லெவலில் படம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரிலீஸ் ஆன ஆந்திராலேயே அவ்வளோ பெருசாக, நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட் இல்லை அப்படின்னாலும் வட இந்தியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்க ஒரு படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு நிறைய பேர் கூட்டமாக போவாங்க இல்லையா? அது மாதிரி போயிருக்கும் போது ஒரு பெண்மணி கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், எந்த அறிவிப்பும் இல்லாமல் போலீஸ்காரங்கள்ட்ட ப்ராப்பராக சொல்லாமல் அல்லு அர்ஜுன் அவர்கள் திடீர்னு உள்ளே வந்துட்டார். அவர் வந்தோட கூட்டம் அதிகமான நெரிசலில் வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் 25 லட்ச ரூபா காசு கொடுத்ததாக இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களோட படிப்பை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லா விஷயமே நல்ல விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கிடையில் யாரோ கேஸ் போட்டிருக்காங்கன்னு தான், யாரா கேஸ் போட்டா அப்படின்னு பெண்மணியோட கணவர் வந்து கேஸ் போட்டதாக சொன்னாங்க. அவர் கேஸ் போட்டு அவர் மேலே வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னோட, எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயும் சரி ஒரு பெருசாக இந்த கேஸுக்காக ஒருத்தரை வந்து கைது பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு அது தெரில. அவர் வான் பண்ணுவாங்க, சம்திங் எதாவது நடந்திருக்கும், இல்லை ஒரு கைது பண்ணுற மாதிரி போய் கூட அவருக்கு இருக்கிற அந்த அல்லு அர்ஜுனுக்கு கூடிய அந்த ஒரு செல்வாக்குக்கு அந்த மாதிரிலாம் ஆயிருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் எப்படி வந்து கைது பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தரை போய் கைது பண்ண போகிறாங்கன்னா அவர் பெரிய ஆளாக இருந்தார் அப்படின்னா அவர் வருவார், உட்காருங்கன்னுவார், அரெஸ்ட் வாரண்ட் இருக்கான்னு கேட்பார், டீ குடிப்பார், அப்புறமா சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு கிளம்புவார்ல. அந்த மாதிரி
படத்தில் தான் வந்து புஷ்பராஜை கைது பண்ணி உள்ள வைக்க முடியல அப்படின்ற மாதிரி இதில் புஷ்பராஜாவே தன்னை நினச்சிக்கிட்டு கையில் காப்பி கப்பு வச்சிருக்காரு, டீ குடிக்கிறாரு. அவங்க அப்பா போய் ஃபஸ்ட்டு போய் உட்கார்றாரு. ஃபஸ்ட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுறா, அப்புறம் என் பையனை அரெஸ்ட் பண்ணுறா அப்படிங்கிறாரு. திருப்பி இவர் வந்து அதெல்லாம் இல்லை நானே போகிறேங்கிறாரு. மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு, பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே போகிறாரு. போயிட்டு ஒரு நாள் நைட்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. பிரச்சனைக்கு ஜெயிலில் வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சைடில் பார்த்தா என்ன எங்கள் அல்லு அர்ஜுனே ஜெயிலில் வச்சிட்டிங்களா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இது போயிட்டுருக்கு. படமும் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. அடுத்த நாள் காலைல வந்து அவருக்கு எப்படியோ ஒரு பெயில் கடிச்சு வந்துடுவாருன்னு தெரிய போகுது. அடுத்த நாள் வர்றாரு. பார்த்தா இருக்கிற எல்லா திரையுலகத்தில் இருக்க எல்லாரும் வர்றாங்க, வந்து ஒரு கை கொடுக்குறாங்க. ராணாலேருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க, கை கொடுக்குறாங்க. ஒரு துக்க விசாரிக்க ஒரு நாள் நைட்டு தான் போய் ஜெயிலில் இருந்தார், விசாரிக்கிறாங்க. இதை வந்து ஓகே எல்லாருக்கும் வந்து சட்டம் சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டு அவர் கைது பண்ணாங்கல்ல, அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க காசு இருக்கவன் ஒரு நாள் நைட்டில் வெளியே வந்துடலாங்க, காசு இருக்கவனுக்கு சட்டம் ஒரு மாதிரி, காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவான மக்கள் பேச்சாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி யோசிச்சு பார்த்தா அந்த படத்துக்கு எவ்வளோ ப்ரொமோஷனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்தியா ஃபுல்லாக அல்லு அர்ஜுன் கைதாகிட்டு என்ன பிரச்சனை கேட்டால் புஷ்பாட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த படத்துக்கு ப்ரமோஷன் தேவை இல்லை. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது புஷ்பா 2க்காக தான் பண்ணாங்களான்ற ஒரு டவுட்டு எனக்கு வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்துட்டு புஷ்பா 2க்கான மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு. புஷ்பா 2க்கு பெருசாக மார்க்கெட்டிங் தேவையில்லை தான், உண்மைதான். ஆனால் இதை அப்படியே படத்துக்காக பயன்படுத்தி ஒரு 1000 கோடி அடிக்கக்கூடிய ஒரு படத்தை 1500 கோடியாக கொண்டுட்டு வரதுக்கான சாத்தியங்கள் உண்டா அப்படின்னா உண்டு தான். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்துட்டு மோகன் பாபு அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு சர்ச்சை நடக்குது. அந்த சர்ச்சையில் வந்துட்டு பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே கேட்குறாங்க அப்படின்னா கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவர் ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே வந்து பேசுகிறாரு. பேசும்போது அவர் எதோ இடக்கு முடக்கா பேசினாரு, மைக்கை தூக்கி அடிச்சிட்டார். இப்போ ஒரு கரண்ட்டில் இல்லை மோகன் பாபு, இப்போ கரண்ட்டில் இல்லாத ஒரு நடிகர் வச்சுக்கோங்களேன், நடிச்சிட்டு இருக்காரு. பட் கரண்ட்டில் இல்லை. அல்லு அர்ஜுன் வந்துட்டு இப்போது அந்த ஊரினுடைய ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்படக்கூடிய அவருடைய வீட்டுக்கு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தூரம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு வீட்டுக்கும் கேட்டுக்குமான ஒரு இடைவெளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி கேட்டை திறந்து விட்டு பத்திரிகையாளர்கள் கேமராமேனோட எல்லாம் உள்ளே வந்து இவ்வளோ நெருக்கத்தில் அவர் காஃபி குடிக்கிற மாதிரி டீ குடிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு படம் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் காட்டுறாங்கன்னா சாத்தியமே இல்லை. அதாவது வந்துட்டு நடந்து தெரிஞ்சு அந்த அரெஸ்ட் பண்ணதை விட அது அடுத்த நாள் நடந்து தெரியுமா, அப்போ வந்து துக்க விசாரிக்க வந்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வந்து செயற்கையாக இருக்கும். ஆமாம் உண்மைதான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த புதருக்குள்ள கேமரா வச்சுட்டு அப்படியே அவர் நேச்சுரலாக நடிக்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா என்ன காரணம், திருப்பி இது ஒரே லாஜிக் தான் சொல்கிறேன். மோகன் பாபு மாதிரி இப்போ கரண்ட்ல இல்லாத நடிகருடைய வீட்டுக்குள்ளேயே பத்திரிகையாளர்கள் வந்துட்டு அனுமதிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது இன்றைய தேதியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு அல்லு அர்ஜுனோட வீட்டுக்கு எப்படி பத்திரிகையாளர்கள் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட்டு இருக்க முடியும்? கேட்டை திறந்துருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. அப்படி திறக்கப்பட்டிருக்குன்னா பிளான் பண்ணி நீங்கள் உள்ளே வாங்க, ஒரு அரெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு போங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு கலைஞர் அவர்களை வந்துட்டு ஒரு பீரியடில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. கோபாலபுரம் வீட்டில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு கேமராக்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணுற ஆட்கள் கேமரா கொண்டுட்டு போவாங்க. இதெல்லாம் தாண்டி கலைஞர் வீட்டில் வந்து நீங்கள் உள்ளே நுழையணும்னா கேட்டுக்கும் வீட்டுக்குமானது வந்துட்டு ஒரு 5 அடி கூட இருக்காது. யாரானாலும் எகிரி வச்சு உள்ளே போயிட்டே இருக்கலாம். அது கலைஞர் அவரோட கோபாலபுரத்தினுடைய வீடு. அல்லு அர்ஜுன் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டியும் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி உள்ளே குதிச்சு போக முடியும்? எப்படி இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்போ இதை ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங்காக பயன்படுத்தி அரசியல் இருக்குல்லங்க, நிச்சயமா இருக்கும். இப்போ அதே வந்துட்டு இப்போ தெலுங்கானா நடக்குது இந்த சம்பவம். ஆந்திராவோட டெபுட்டி சிஎம் வந்துட்டு இவரு நம்ம யார் ஒரு பவன் கல்யாண், ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ஒரு நிலை தான். ஆனால் என்ன இங்கே பார்க்கப்படுது அப்படின்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி, இங்கே வந்துட்டு பிஜேபி ஆட்சி. இது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு விஷயமா கூட பார்க்கப்படுது. ஆனால் திருப்பி சொல்கிறேன், இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அவர் வந்தது தப்பு, அங்கே அந்த பெண் இறந்தது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சம்பவம். இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு நடிகரை போய் இவ்வளோ தேடி அந்த காவல்துறை அதிகாரிகள் யாராவது வந்தார்ல, கூட வந்தவர் யாரையாவது அரெஸ்ட் பண்ணலாம்ல, இவரை போய் அரெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது வந்துட்டு முழுக்க ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் தான். குறிப்பாக அல்லு அரவிந்தெல்லாம் ஏறுற மாதிரி ஏறிட்டு இறங்குறாரு பார்த்தீங்களா. இன்றைக்கி தேதியில் அல்லு அரவிந்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் ஆந்திராவில் டச் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் தான் வந்துட்டு அந்த அங்கே நம்பர் 1 வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், ஒரு ரேஞ்சில் இருக்கார் அப்படின்னா அது அல்லு அரவிந்த் தான். அல்லு அரவிந்த் போய் டச் பண்ணவே முடியாது. அவரெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போய் அணுகிடுறீங்க, ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுது. அவரு நான் வந்துட்டு உள்ளே போகிறேன்லாம் சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, ஆந்திரா மக்கள் இருக்கலாமா? நம்ம இல்லைங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா இது படம் மட்டுமா அப்படிங்கிற கேட்டால், ஏன்னா புஷ்பா 2 ஆல்ரெடி வந்து ப்ரமோஷன் தேவையில்லை, சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் வட இந்தியாவில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இவங்க ஆந்திராவில் ப்ரமோட் பண்ணணுன்னா கூட இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இன்னொரு பக்கம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆளுகிற கட்சிக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் சில விஷயங்கள் வந்து ஒத்து போகலை, சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தினால இவர் எனக்கும் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும்
அதிகமாக அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா அதை வந்து நிறைய மேடைகளை சொல்லி காட்டுவாங்க. நான் கைதானேன், இந்த விஷயத்துக்காக நான் கைதானேன், என் மேலே அடக்குமுறை வந்து அவங்க ஆளுமச்சி வந்து பண்ணாங்கன்ற மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுக்கிறாரோ, கூடிய சீக்கிரம் அல்லு அர்ஜுன் அரசியலுக்கு வரப்போறாரோ அப்படிங்கிற ஒரு இதை தான் நாங்கள் பார்த்தேன். உண்மைதான். ஆனால் அல்லு அர்ஜுன் என்ன சொல்லுவார், என்னால் ஒரு பெண் இறந்துருச்சு அதனால நான் கைதானேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கைது பண்ணி கூட்டு போகும்போது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா, நான் யாருன்னு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் அழகாக வந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு அவங்க போலீஸ்காரன் அப்படி நிற்கிறாங்க, அப்படியே வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அப்படியே போயிட்டு மெதுவாக அழகாக காரில் ஏறுறாரு, போகிறாரு, போயிட்டு ஒரு நாள் நைட் இருக்காரு, அடுத்த நாள் காலைல வந்துடுறாரு. ஒரு நைட் அவர் எப்படி இருந்தாருங்க தெரியாது, பட் காலைல வந்துட்டார், முடிஞ்சு போச்சு, அந்த பெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தெலுங்கு சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, வந்துட்டு அவரை நலம் விசாரிக்கிறாங்க, ஒரு நாள் நைட் இருந்ததுக்காக நலம் விசாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அல்லு அர்ஜுன் ஒரு சவால் விடுறாரு, எனக்கும் ஆள் இருக்குது, நீ அரசியலில் இருந்தால் வந்து பெரிய ஆள் கிடையாது, எனக்கும் சில பேர் இருக்காங்க, நானும் வந்து இப்படி தான், நானும் கெத்து தான் அப்படின்னு காட்டுறாரோ. ஏன்னா இன்றைக்கி விஜய் சார் வந்து இங்கே வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தக்கூடிய அந்த அழுத்தங்கள், அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சினிமா நடிகர் உனக்கு யார் வருவா, உன் பேடி யாருன்னா நிற்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாநாடு நடத்தும் போது தான் தெரியுது, இவ்வளோ கூட்டங்கள் இருக்கா, இவ்வளோ கூட்டம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரசிகர் கூட்டம் கூட தான் செய்யும், நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாரு, உங்களை பார்க்குறதுக்கு இத்தனை லட்சம் பேர் வரலன்னா தாங்க ஆச்சரியம், வந்தால் பெரிய ஆச்சரியம், இது எப்படி வாக்குகளாக மாறும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லாரும் வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. சர்வேல வந்து என்ன டாபிக், பெரிய டாபிக் அப்படின்னு கேட்டால், விஜய் அவர்கள் வந்தனால என்ன தாக்கமாக இருக்குது, விஜய் அவர்கள் வந்தால் எந்தெந்த கட்சிக்கு வந்து பாதகமாக இருக்கும், எந்தெந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், அவருக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்சியோட பர்சன்டேஜ் அவருக்கு வருது, ஒரு 28னா அங்கே ஒரு 28, 21 வருது. அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. அதுவும் புஷ்பா 2க்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா வட இந்தியாவில் வந்துட்டு ஒரு பாட்னால யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா, இத்தனை கோடி பேர், இத்தனை லட்சம் பேர் வந்து நின்றுட்டு இருக்கான், வந்து பார்க்குறான் அப்படின்னா, அல்லு அர்ஜுனுக்கு அந்தளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது. அது இல்லாமல் அரசியல் சம்மந்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பவன் கல்யாணம் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு வீடியோ கூட பார்த்தேன், பவன் கல்யாணம் வந்து ஒரு பிரச்சனையில் நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு இவர் அல்லு அர்ஜுன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு போவார், ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியே ரிவர்ஸில் பார்க்கும்போது பார்த்தா அவருடைய சிஎம்மோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்கே அல்லு அர்ஜுன் கைதாகி போகிறாரு. இதையுமே அங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் கூட இருக்க வந்தாண்டா மனுஷன், கஷ்டத்தில் கூட இல்லாமல் அவர் தனியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்குமோ, ஒருவேளை வந்து அரசியலுக்கு இப்போவே வந்து ரெடி ஆகிட்டாங்களோ. நீங்கள் ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அரசியல் ஸ்டண்ட் அப்படின்வாங்க. ஒரு தேர்தல் வர டைமில் போய்ட்டு டீ போடுவாங்க, பரோட்டா போட்டுட்டு இருப்பாங்க, கடையாக போவாங்க, அப்போ தான் வந்து மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பெரிய அஜெண்டாவோட பெரிய ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து அரசியலுக்கு போக போகிறோம் அப்படின்னா, இப்போ இருந்தே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடணும். அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாஸ் காட்டணும். இன்றைக்கி வந்துட்டு விஜய் சார், திரும்ப விஜய் சார் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, விஜய் சார் வீட்டில் ரைடு நடக்குது, அங்கே ரைடு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஒரு வேன் மேலே நின்று ஒரு மாஸ் காட்டுறாரு, எனக்கு பின்னாடி பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு அப்படிங்கிறாரு. ஒரு படம் வருது, பிரச்சனையாகுது அப்படின்னும் போது வேற ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாரு, அது பெரிய வைரல் ஆகுது. ஸோ அவருக்கு வந்து தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வரும்னு. கடைசியில் பார்த்தா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச அல்லு அர்ஜுன் அந்த ஃபார்முலாவை எதுவும் கையில் எடுக்கிறாரோ, அந்த மாதிரி பண்ணி தான் அரசியலுக்கு வர்றதுக்கு ஐடியா இருக்கோ. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த அல்லு அர்ஜுன் வேற, புஷ்பாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனே வேற. எல்லா இடங்களையும் அவர் போய் சேர்ந்த இடம் வந்து வேற மாதிரி போய் சேர்ந்துட்டாரு. அதாவது கதைப்படி பார்த்தா புஷ்பராஜ் வந்து ஒரு குற்றவாளிங்க, போலீஸ்காரன் வந்து கைது பண்ண போகிறான். ஆனால் போலீஸ்காரன் கைது பண்ண போகிறவனை வந்து நம்ம வந்துட்டு வில்லனாக பார்க்குறோம். புஷ்பராஜ் வந்து இவ்வளோ கடத்தல் பண்ணுற ஒரு புஷ்பராஜ் நம்ம ஹீரோவாக பார்க்குறோம். ஸோ அதுதான் அந்த கதையை மொத்தமாகவே. ஒரு இந்த படத்தையே நம்ம ஆளுங்க இவ்வளோ கொண்டாடுறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவர் போய் சேர்ந்துட்டார். அல்லு அர்ஜுனா மாஸ், கொலை மாஸ், அவர் என்ன பண்ணாலும் சூப்பர் அப்படின்னு. நீ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, ஒரு நடிகரோட அவங்களுடைய தோழியை வந்து யாரோ பேசிட்டாங்கன்றதுக்காக அடித்து கொலை பண்ணி இது பண்ணிட்டு போட்டதுக்கு அப்புறமும் அவரோட சிறை அந்த நம்பரை எடுத்து ஒருத்தன் பச்சை குத்திட்டு என் தலைவன் இந்த நம்பர் சிறைலாம் இருக்கான்னு சொல்லி காட்டின ஒருத்தங்க தான் அங்கே இருக்கிற கூட்டம். ஐ மீன் அந்த ரசிகர் கூட்டம் அப்படி தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு நடிகர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அறியாமையில் தான் மேபி வந்து இல்லை, நான் அப்படி சொல்ல வரலங்க. இல்லை உண்மைதானே. இப்போ ஒருத்தர் கொலை குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பேரை வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய செல்லை வந்துட்டு ஒருத்தருக்கு போட்டிருக்காரு அப்படின்னா பாசம் அன்பெல்லாம் தாண்டி அது ஒரு அறியாமைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது மாதிரி தான் நானும் சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இவர் புஷ்பராஜா தான் வந்து கைதாகி போனார். அப்படி ஒரு ஸ்டைலாக தான் அப்படி இது பண்ணிட்டு தான் நடந்து போனார். அதை கூட அந்த மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இங்கே ஒரு நம்ம நோட் பண்ணோம். இப்போ சிவகாசி, இப்போ நீங்கள் விஜய் சொன்னதான் நான் சொல்கிறேன். சிவகாசி டைமில் வந்துட்டு விஜய் மேலே, பேரரசு மேலே, அப்புறம் இன்னொருத்தர் மேலே ஒரு 2-3 பேர் மேலே வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று பதிவு, வக்கீல்கள்லாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு வக்கீல்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
வக்கீல்கள் இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி வக்கீல்கள் ஒரு கேஸ் பதிவு பண்ணியே விஜயும் பேரரசையும் அரெஸ்ட் பண்ணல. ஆஜராக சொன்னாங்க, ஆஜராயிட்டு அவங்க வந்து நாங்கள் சொல்லி கொடுத்ததான் நடிச்சோம், அவ்வளோதான். இதில் ஆக்சுவலி விஜய் கூட ஆஜரான மாதிரி தெரியல. அவர் தரப்புலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆஜராகி தான் பேசினாங்க. அப்போ எஸ்ஏசி அவர்கள் கூட சொன்னாங்க அரெஸ்ட் பண்ணோம்னா உண்மையிலேயே வந்துட்டு வசனம் எழுதினவர் தான் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் சில தேதியெல்லாம் பேசினாங்க. அதே மாதிரி வந்துட்டு தனுஷ்க்கு ஒரு சம்பவம் நடக்குது. திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் கூட வந்துட்டு தனுஷ் பேசின வசனம் வந்து இதே மாதிரி சர்ச்சையாகுது. அப்போ பூபதி பாண்டியன் அரெஸ்ட் பண்ணணும், யார் வந்துட்டு என் பையனை அரெஸ்ட் பண்ணணும், கஸ்தூர்ராஜா கூட ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வசனம் எழுதினவரை தான் நீங்கள் பிடிக்கணுமே தவிர்த்து ஏதாவது ஒன்று தப்புன்னா கூட நடிகனை எப்படி பிடிக்க முடியும்னு. அங்கே நம்ம ஊரில் தனுஷ் அரெஸ்ட் பண்ணல, விஜய் அரெஸ்ட் பண்ணல, அப்படியே அவங்களை அரெஸ்ட் பண்ணனாங்களோ அவங்க சார்பில் யாராவது ஒருத்தவங்க போனோம். இதில் ஹைலைட் என்னன்னா இவங்க 2 பேருமே பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஷியல் இல்லாத ஆட்கள் அந்த டைம்லன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இவ்வளோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அப்பாட்டக்கரையெல்லாம் ஜோப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் அழகாக வந்துட்டு போய் அரெஸ்ட் ஆகி திருப்பி வெளியில் வராருங்கிறத அந்த மக்கள் வேணால் நம்பலாம், மேபி ரசிகர்கள்ன்ற மாதிரி. மற்ற மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னாங்க, இவ்வளோ எல்லாம் தாண்டி உண்மையிலேயே அவரை வந்துட்டு சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு நைட் அவர் இருந்தாருன்னு வைங்களேன், என்ன பிரச்சனை? ஒரு குடும்பம் உயிரே இழந்துருச்சு, ஒருத்தர் ஒரு நைட்டில் தானே கொண்டு போய் வச்சுட்டு வராங்க, என்ன சிக்கல்? அதுக்கு அந்த ரசிகர்களும் சரி அந்த குடும்பமும் சரி ஒரு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க, வெளியில் வந்துட்டார் அப்படின்னு. என்ன இல்லை அல்லு அர்ஜுனை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் தூக்கில் போட்டுருவாங்களா? இல்லை ஆயுள் தண்டனை கைது ஆக்கிடுவாங்களா? இல்லை வேறு ஏதாவது ஒரு குற்றத்தில் வந்துட்டு 15-20 வருஷம் வந்துட்டு தீர்ப்பே கொடுக்காம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நிரபராதுன்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சுடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. இப்படி எந்த விதமான சிக்கலும் அல்லு அர்ஜுனுக்கு வரவே போகிறது இல்லைன்னும் போது அதுக்குள்ளேயே 80% தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து அவருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரசிகர்கள் எல்லாம் பண்ணுறது அப்படிதாங்க இருக்கு. கார் மேலே உட்காந்துட்டு அதை ஒரு கேஸாக மாற்றுறது, அதை ஒரு தான் மாற்றுறது, ஒரு மாசா வீடியோ எடுத்து இவங்களே போடுறது, அதை வந்து ஒரு கேஸாக மாற்றுறது, அதை அரசியலுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கனெக்டட் தானே. இப்போ அதிகபட்சம் அல்லு அர்ஜுன் என்னங்க பண்ண முடியும்? ஒரு நைட் வச்சுட்டாங்க அப்படின்னா வெளியில் வந்துட போகிறாரு, அவருக்கு என்ன அதில் என்ன ஆகிட போகுது? இதுவும் நம்ம பேருங்களேன் அவரோட படத்துக்கு ப்ளஸ்ன்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவருடைய தொழிலுக்கும் இது ப்ளஸ்ஸாக தான் மாறுது. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்துட்டு சரி இறந்த அந்த அம்மாவனுடைய குடும்பத்தை நோக்கி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் தான் மக்களுடைய ஆதங்கமும் ஆதரவும் இருக்கணுமே தவிர்த்து ஒரு நடிகர் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டாரு, அவர் இன்னும் எத்தனை நாள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடுவார், அவர் அப்படியே உள்ளேயே இருந்தால் கூட சொகுசான ஒரு நிலையில் தான் இருக்க போகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் போது அவர் மேலே கவனத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் அதை செஞ்சாங்கனாலே அதுவே அவருக்கு இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரோ தாக்கப்பட்டார், யார் இல்லைங்க ஜென்ரலாக சொல்கிறேங்க, இல்லை யார் தாக்கப்பட்டார்னா யார்? தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டைமில் இறப்புகள் நடந்திருக்கு. அதனால தான் அதிகாலை காட்சியை ரத்து பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்காக சொல்கிறேன். அதிகாலை காட்சி சமீபத்தில் வாரிசு துணிவு அஜித் கான் ஒருத்தர் வந்துட்டு இறந்து போனாங்கல்ல. ஸோ அந்த டைம்லையுமே இதே மாதிரி தான் ஒரு பேசுபொருள் வந்துச்சு. எல்லாரும் அஜித்தை வந்து குறை சொல்லும் போது, அஜித்தை பற்றி இது பண்ணும்போது இந்த மாதிரி அதிகாலை காட்சி வந்தது, அந்த டைமில் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது தப்பு. அது இல்லாமல் வரம்பு மீறி போயிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஸோ அதனால தான் அப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. அது சரியா தப்பா அப்படிங்கிறத பேசுகிறத தாண்டி அந்த இழந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணாங்களா, இழந்த குடும்பத்துக்காக ஏதாவது போய் பேசினாங்களா, இது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் அந்தளவுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீ சொன்ன டக்குனு இல்லை உண்மைதான். இல்லை அந்த விதத்தில் வந்துட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, அந்த குடும்பத்தினுடைய படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கிறாருன்றது வந்துட்டு பாராட்ட முடியாது. இது கடமையினுடைய ஆக சின்ன துளி தான். ஏன்னா வந்துட்டு அவரை கொண்டு நடந்த அந்த தவறுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. அந்த குடும்பத்துக்கு திருப்பி வந்துட்டு ஒரு ரிட்டர்னாக எதுவுமே பண்ணவே முடியாது. இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஓகே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஆனால் அது கூட நம்ம சைடில் இங்கே தமிழில் யாராவது ஒருத்தவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இப்போ வேறு விஷயத்தில் லெட்டர் பேடில் வந்துடுங்க, ஏன்னா இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னும் போது இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கலாம் யாரும் லெட்டர் பேடில் எதுவும் கொடுக்கலாம் போகிறது கிடையாது. அந்த விதத்தில் தெலுங்கு மக்களையும் அந்த நடிகரையும் நம்ம பாராட்டணும். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.